வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜமான்ஸ் வியூ. இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்ல உள்ள ஒரு ரொம்ப பெஸ்டான ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டிப்ஸும் ட்ரிக்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. எல்லா ட்ரிக்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நம்ம சேனலை நிறைய பேர் பாக்குறீங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணினா நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோ உடனுடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ள போகலாம். முதல் ட்ரிக்ஸ், வாட்ஸ்அப்ல நம்ம எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பும்போது சும்மா சாதா ஃபாண்டா தான் போகும். அதுக்கு வாட்ஸ்அப்லயே ஒரு ஆப்ஷன் இருக்கு, நம்ம ஃபாண்ட கொஞ்சம் டிஃபரெண்டா சேஞ்ச் பண்ணி அனுப்புறது. அதுக்கு நம்ம முதல்ல வாட்ஸ்அப்புக்குள்ள போய்க்கணும். போய் ஹலோன்னு அடிச்சுக்கலாம். ஹலோன்னு டைப் பண்ணிட்டு இப்போ நம்ம சென்ட் பண்ணா இப்படிதான் போகும். இங்க பாருங்க, சாதாவா தான் வந்திருக்கு. நம்ம இப்போ அந்த ஸ்பெஷல் டெக்ஸ்ட் எப்படி அடிக்கணும் பாக்குறது. ஹலோன்னு டைப் பண்ணிக்கிறீங்க. ஹலோன்னு டைப் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட இப்படி ஒரு இறுதி பிடிச்சுக்கிறீங்க. இப்படி பிடிச்ச உடனே இப்படி வரும். அதுல மேல ஒரு 3 டாட்ஸ் இருக்குங்க. இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்படி பார்த்தாச்சுன்னா இப்படி நிறைய இருக்கும். போல்டு, இட்டாலி இப்படி இருக்கும். நம்ம எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலை செலக்ட் பண்ணலாம். நான் இப்போ மோனோ ஸ்பேஸ்னு ஒரு ஸ்டைலை செலக்ட் பண்றேன். மோனோ ஸ்டைல் இப்படி பண்ணா இப்படி வந்துடும் அந்த ஃபாண்ட். இப்போ எக்ஸாம்பிள் பழையபடியும் உங்களுக்கு 2வது காட்டுறேன். இதுல போய் இது இன்னொரு வித்தியாசமான ஃபாண்ட் டைப் பண்ணேன். இப்படி வந்துருச்சு. சென்ட் பண்ணிக்கலாம். இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும். இப்போ நம்ம அந்த ஃபாண்ட் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். குட்னு டைப் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு ஸ்டைல் இட்டாலிக் இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் லைட்டா ஒரு சரி தெரிஞ்சு டிஃபரெண்டா போகும். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும். சரி நேரில் அடுத்த ட்ரிக்ஸுக்கு போகலாம். அடுத்த ட்ரிக்ஸ் என்னன்னா, நம்ம போன்ல நிறைய ஸ்டோரேஜ், எப்பவுமே ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படி இப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கும். இதுக்கு மெயின் காரணம் வாட்ஸ்அப்பும் ஒண்ணு. வாட்ஸ்அப்ல ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்கு. இதுல வந்து நிறைய வீடியோ வந்துட்டு இருக்கும், போட்டோஸ் வந்துட்டு இருக்கும். இத நம்ம கேலரியில டெலிட் பண்ணாலும் இது வாட்ஸ்அப்லயும் இன்னொரு இடத்துலயும் சேவ் ஆயிட்டு இருக்கும். அதுக்கு இப்ப வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனுக்கு போறதுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணணும். வாட்ஸ்அப்ல கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ள போய்க்குங்க. செட்டிங்ஸ்குள்ள போயாச்சுன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாக்குள்ள போய்க்கிடுங்க. போயிட்டு மேனேஜ் ஸ்டோரேஜ் சொல்லிட்டு மேலேயே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா நமக்கு எவ்வளவு ஸ்டோரேஜ் யூஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வரும். கிட்டத்தட்ட 0.91 GB நான் யூஸ் பண்றேன். இதுக்கு கீழே அந்த வீடியோஸ்லாம் நிறைய வரும். அதுல வந்து போட்டிருப்பாங்க மெனி ஃபார்வேர்டட் மெனி டைம்ஸ் அது ஃபார்வேர்ட் ஆன மெசேஜ் லார்ஜர் தென் 5 MB. நம்ம 5 MB விட பெரிய ஃபைல் இப்படி நிறைய இருக்கும். நமக்கு இப்ப எது தேவையில்லையோ அதை அவ்வளோத்தையும் இப்படி கிளிக் பண்ண உடனே நம்ம அந்த ஃபைல் அவ்வளோத்தையும் இதில் சூஸ் பண்ணி கொண்டு வந்துடும். நம்ம தேவையில்லாத ஃபைலை எல்லாத்தையும் இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே ஒரு டெலீட் இருக்கு, இதை கொடுத்துட்டீங்கன்னா டெலீட் ஆயிடும். இப்போ நமக்கு ரொம்ப ஸ்பேஸ் அதுல இருந்து கிடைக்கும். இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம இப்போ அடுத்த ட்ரிக்ஸே போகலாம். அடுத்த ட்ரிக்ஸ்க்கு நம்ம ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். அதுவும் வாட்ஸ்அப்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் தான். இதுக்கு பபுள் AI கீபோர்டு, இதுக்குள்ள லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதுல போய் கிளிக் பண்ணியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள போய்க்கிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்குள்ள போய்க்கிடுங்க. போனோன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் கேட்கும். கேட்டாச்சுன்னா நம்ம அக்செப்ட் கொடுத்துருங்க. வாட்ஸ்அப்ல இப்படி போய் நம்ம இது சாதா மெசேஜ் இப்படி டைப் பண்ணுவோம். இதுக்கு நீங்க கீழே இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கீபோர்டு மாதிரி இருக்கும். இதுல போனோம்னா நம்ம என்ன கீபோர்ட்லாம் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் அதை காட்டிடும். அதுல கீழே
பபிள்ஸ் AI கீபோர்டுன்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா இப்படி வரும். எப்படி வந்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் வந்து ஒரு மோஜி அனுப்புனோம்னா, ஒரு இது அனுப்புறேன், அதை அப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டோம்னா அது இப்படி போகும். இந்த பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை அனுப்பினோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க. இந்த பாருங்க, நான் அனுப்புனது என்ன வந்திருக்கு, இந்த நம்பருக்கு தான் அனுப்பிட்டு இருக்கேன். இப்படி அவங்களுக்கு சென்ட் ஆகும். இது ரொம்ப அவங்க விரும்புவாங்க. இது மட்டும் இல்லைங்க, நீங்களே உங்க ஸ்டிக்கரை கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அலோ கொடுத்துங்க. போய் உங்க போட்டோ எடுத்து, கேமரா ஓபன் ஆகும், உங்க போட்டோ எடுத்துட்டு நம்ம வந்து என்ன ஸ்டிக்கர் கிரியேட் பண்ணணுமோ அதை கிரியேட் பண்ணிக்கலாம். உங்க இஷ்டத்துக்கு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, இதுல வந்து இப்ப நான் ஒரு குட்னு அனுப்புறேன் பாருங்க. குட்னு டைப் பண்ணிட்டு இந்த சைட்ல பார்த்தோம்னா ஒரு அருமையான டெக்ஸ்ட்ல அதே ஆட்டோமேட்டிக்கா சூஸ் ஆகி வரும். அந்த டெக்ஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணோம்னா அவங்களுக்கு இப்படி குட்னு இப்படி போயிடும். பாருங்க, இப்படி வந்துடும். தேங்க்யூ டைப் பண்றீங்க, என்ன பாத்தீங்களா வித்தியாசமா வந்துடும். இதை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ ஒரு பர்த்டே கேக் அனுப்பணும். கேக்கை கிளிக் பண்ணிட்டு அனுப்பிட்டா போதும். இந்த கேக்கு அந்த ரொம்ப டிசைனா. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு பிரஸ் பண்ணி நம்ம சேனல் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப்ஸுக்கு போலாம். நிறைய பேர் வாட்ஸ்அப்பை தமிழ்ல யூஸ் பண்ண நினைப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, மேல வாட்ஸ்அப்ல மேல அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸ் போய் ஷார்ட்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கீழே வந்தோம்னா லாங்குவேஜ் இருக்கும், ஆப் லாங்குவேஜ். இதுல போனோடனே ஃபர்ஸ்ட்லேயே கொஞ்சம் இதுல இருக்குது. கீழே வந்தோடனே தமிழ்னு சொல்லிட்டு இருக்கும். தமிழை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய எல்லா இதுவுமே தமிழ்ல வந்துடும். இதை பழையபடி நம்ம இங்கிலீஷ்ல மாத்தணும்னா அதே இதுலயே போயிடுங்க. அரட்டைகள் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு கீழே செயலி மொழி இப்படின்னு இருக்கும். இதுல தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல மாத்திடுங்க. மேல இங்கிலீஷ் முதல்ல இருக்கும், இங்கிலீஷா மாத்திக்கலாம். இது இங்கிலீஷ் தெரியாத நம்ம வயசானவங்களுக்கு, தாத்தா பாட்டி மார்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்ல மாத்தி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அடுத்த டிப்ஸுக்கு போலாம். நம்ம வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்ணும்போது நிறைய டேட்டா யூஸ் ஆகுது, நம்ம டேட்டா எல்லாம் வேஸ்ட் ஆயிருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். அதுக்கு வாட்ஸ்அப்ல இப்போ ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நம்ம வாட்ஸ்அப்ல மேல இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நேர செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸ்ல ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா போய்க்குங்க. அதுல யூஸ்லெஸ் டேட்டா ஃபார் கால் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கங்க. இப்படி ஆன் பண்ணா உங்களுக்கு மேக்சிமம் அதனால எவ்வளவு டேட்டா குறைச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டேட்டாவை குறைச்சு யூஸ் பண்ணும். நமக்கு டேட்டா நிறைய செலவழியாது. சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதுபோல் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.